மோட்டிவேஷன் இருந்தா நம்மளால நம்மளுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் தான் தேவை. ஓகேங்களா? இந்த ஒழுக்கம் இல்லைன்னா நம்மளால எவ்வளோ மோட்டிவேஷன்ஸ் இருந்தாலும் ஒரு துளி கூட நம்மளால பாஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ ஒரு மோட்டிவேஷன் கேட்டு நீங்கள் பயங்கரமாக ஃபயர் ஆயிடுறீங்க. அதுக்கப்புறம் இந்த இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸோ ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ நீங்கள் பார்த்தாவே அந்த மோட்டிவேஷன் எகைன் டவுன் ஆகிடும். பட் டிசிப்ளின் அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் இப்போதான் ஒரு பெரிய விஷயத்துக்கு டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டிசிப்ளினை வளர்த்துக்க குட்டி குட்டி டாஸ்க்காக எடுக்கணும். குட்டி குட்டி டாஸ்க்னா இப்போ ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்க உங்களால் மனசு வரல, நீங்கள் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். ஓகேங்களா? செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கவே உங்களுக்கு மனசு வரல அப்படின்னா கூட 10 கொஸ்டினாக டாபிக் டெஸ்ட்டோ இல்லை பிடிஎஃபோ சால்வ் பண்ணணும். அந்த ஸ்டாமினாவை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி டைமிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி செக்ஷனல் டெஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபுல் டெஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? தென் நம்பர் ஆஃப் ஃபுல் டெஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும். புரியுதுங்களாங்க? ஃபஸ்ட்டு டாபிக் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், செக்ஷனலுக்கு இம்ப்ரூவ் பண்ணுங்கள், செக்ஷனலில் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் எடுக்க பாருங்கள். ஃபுல் டெஸ்ட்டில் அதுக்கப்புறம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டே பை டே தான் உங்களுக்கு இது நடக்கும் ப்ராசஸ். ஒரே நாளில் மோட்டிவேஷன் கேட்டு ஒரே நாளில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியுமானா கிடையவே கிடையாது. இந்த மோட்டிவேஷன் எப்போ தேவை அப்படின்னா ஒரு ரிசல்ட் வருதா, நீங்கள் டவுனாக இருக்கீங்களா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களா, அந்த மாதிரி டைம் தான் மோட்டிவேஷன் தேவை. நீங்கள் டெய்லி டே டு டே இப்போ படிக்கிறதுக்கே உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவை அப்படின்னா கண்டிப்பாக அது லாங் லாஸ்ட் சஸ்டைன் ஆகாது. 1 வீக் இல்லைன்னா 5 days 6 days கூட அது தாக்கு பிடிக்காது. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். சைக்காலஜி இதுதான் சொல்லுது. ஓகேங்களா? மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம். டிசிப்ளின் அப்படிங்கிறதா லாங் டேர்முக்கு நம்மளை சக்ஸஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிரெயினை அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரைன் பண்ணணும். ஓகேங்களா? குட்டி குட்டி டாஸ்க். இப்போ நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 மணி நேரத்துக்கு ஒரு வேலை வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா செய்ய கஷ்டப்படுவோம். அந்த டீ கப்பை எடுத்துகிட்டு வாப்பா, ஈஸியாக போய் எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா? அந்த வீட்டை கூட்டுப்பா, இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையாக சொல்லி வேலை வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிரெயினுக்கு ட்ரைன் பண்ணணும். இதெல்லாம் ஒரு வேலையே இல்லை, சும்மா ஒரு 10 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணிடலாம். ஒரு செக்ஷன் டெஸ்ட் தான், 20 நிமிஷம் தான், உட்காந்து சால்வ் பண்ணிடலாம். இப்படி நம்ம உட்காரும் போது நம்ம பிரெயினும் நம்ம சொல் பேச்சு கேட்கும், நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேரும் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த லெவலை ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபுல் டெஸ்ட் போடக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் ஃபுல் டெஸ்ட் போடுற ரீச் வந்ததுக்கப்புறம் அதை கண்டினியூவாக நீங்கள் டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் லாங் டர்முக்கு இது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஓகேங்களா? வீடியோ பார்த்து படிக்கிறதும் இப்படி தான், கரண்ட் அஃபேர்ஸும் இப்படி நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கலாம்? காலையில் நீங்கள் என்ன பண்ணலாம், நேஷனல் அஃபேர்ஸ் படிக்கலாம். ஆஃப்டர்நூன் பேங்கிங் அவேர்னஸ் படிக்கலாம். ஈவினிங் ரிமைனிங் இருக்கக்கூடிய நியூஸஸை படிக்கலாம். 3ஆக பிரித்து படிங்க. ஒரே நியூஸை, ஒரே நாள் நியூஸை 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து படிக்கும்போது தான் உங்களுக்கு வெக்ஸ் ஆகுது, நீங்கள் தூக்கி போட்டு போகிறீங்க. அதை 3ஆக பிரித்து படிங்க. இந்த மாதிரி ஸ்மால் டாஸ்க்காக முடிச்சு பார்த்தா ஈவினிங்குள்ளே நீங்கள் அந்த ஒன் டே கரண்ட் அஃபேர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, செக்ஷனல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு டாப்பிக்கை லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிரித்து படிங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஷெட்யூல் போடுங்க. நீங்கள் 2 மணி நேரத்துக்கு ஷெட்யூல் போடாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் நல்ல கெப்பாசிட்டி இருக்குது உங்களுடைய, அது நாள் பட அந்த கெப்பாசிட்டி வளரும். அந்த கெப்பாசிட்டி வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் லாங் டேர்ம் செட்டில் போடுங்க. மோட்டிவேஷன் பார்த்தா கண்டிப்பாக இந்த லாங் டேர்முக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்காது. எப்போ மோட்டிவேஷன் பார்க்கணுன்னு தெளிவாக சொல்லிட்டேன். எப்பயாவது நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு இருக்கும்போது மட்டும் மோட்டிவேஷன் பாருங்கள். எல்லாத்துக்கும் போய் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் மோட்டிவேஷன் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டு ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜியை தான் வேஸ்ட் பண்ணுறீங்க. டிசிப்ளின் தான் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உடனே உங்களுக்கு தெரியாது, ஒரு 1 வீக் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது ஒரு 1 வீக் கழிச்சு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அஃபேர்ஸ் கிளவுடு, எக்ஸாம் ரேலி, ஸ்மார்ட் கிடாவில் உங்களுக்கு பேக்கேஜ் வேணும் அப்படின்னா நம்ம AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.